ஹாய் ஹால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் எந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ கோயில் போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். மெயினாக பார்த்திங்கன்னா நான் சாய்பாபா ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். அது தவிர்த்து தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வருவேன். ஸோ அதனால் நானும் பாப்பாவும் கிளம்பிகிட்ருக்கோம். போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டாண்ட பார்த்திங்கன்னா திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோயிலும் தட்சிணாமூர்த்தி கோயிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அது ரொம்ப பழைய காலத்து கோயிலும் கூட. அந்த சிவன் பார்த்திங்கன்னா தியாகராய சுவாமிகள் சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு போட்டு உள்ளே இருக்கும். அந்த சிவன் பார்த்திங்கன்னா வருஷத்தில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்களே. அந்த 3 நாள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துட்டு அதில் இருக்க மையத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க. அதோட அடுத்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலும் கூட. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியோட நட்சத்திரத்துக்கும் ஏற்ற மாதிரி சிவலிங்கங்க இருக்கும். அதை வழிபட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லதும் கூட. நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்கும்போது அந்த கோயிலில் போயிட்டு நான் உட்காந்துட்டு வருவேன். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அது உள்ளே போய் உட்காந்துட்டு வந்தேன்னா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சேகியாக இருக்கும்போது ஏதோ ஒரு டெம்பிள், உங்களுக்கு பிடிச்ச டெம்பிளுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். சரி, நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து சிவன் வடுவடி அம்மன் கோயில். இப்போ நாங்கள் போயிட்டுருக்குது லெஃப்ட் சைடில் இருக்க தட்சிணாமூர்த்தி கோயில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைனா ரொம்ப விசேஷங்க. 9 வாரம் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்துட்டு நெய்வேத்தியம் மாதிரி கொடுத்துட்டு விளக்கேற்றிட்டு வந்தால் நல்லா படிப்பு, நல்ல வேலை, அது மாதிரி நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் வியாழக்கிழமை வருவேன். என்னால் முடிஞ்சால் வியாழக்கிழமை மேக்ஸிமம் வந்துடுவேன். முடியலனாலும் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் நான் வந்துடுவேன். அதனால் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அழகாக வந்துட்டு 2 விளக்கு ஏற்றிட்டு நம்ம கையிலே ஒரு தீபத்தை காமிச்ச மாதிரி இருக்கும். காமிச்சிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் போய் சாமி கிட்ட பார்த்துட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நம்மளுக்கே ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். நம்ம பாசிட்டிவாக நடக்குதோ இல்லையோ நம்ம மைண்டே நம்ம மனசும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்காமல் நம்மளே ஒரு நினச்சிப்போம் இல்லையா, அதுவே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். சரின்ட்டு நாங்களும் வந்து எங்கள் கையால் ஒரு தீபத்தை காமிச்சிட்டு சாமியும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்துட்டு பிரகாரத்தை சுற்ற போயிட்டோம். அந்த ஃபுல்லாக பிரகாரத்தை சுற்றிட்டு வரத்துக்கே எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப பெருசு. தட்சிணாமூர்த்தி கோவிலும் ரொம்ப ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பாவை பார்க்கணும், அந்த அம்மாவுக்கு தாத்தாவை பார்க்கணும். தாத்தான்னா ரொம்ப உயிர் அந்த அம்மாவுக்கு. தாத்தாவும் சரி ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்து அவங்ககிட்ட தான் வளர்ந்ததுனால அவர் தான் எங்கள் தாத்தா நீட்டிருப்பா. அவர் பார்க்கலன்னா கூட வீடியோ கால் பண்ணி பேசிடுவார் எங்கள் அப்பா. அந்த மாதிரி ரொம்ப சொல்லும். தாத்தானாலே அப்படி தானே. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி வந்திருக்காங்க, என் தங்கச்சியோட பாப்பா. கொஞ்ச நேரம் குட்டி கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு கிளம்பும்போது என் பொண்ணுக்கு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. கஷ்டப்பட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பை. மறக்காமல்